இந்த மந்த் மார்க்கெட்ல செகண்ட் இம்பார்ட்டன்ட் டே இன்னைக்கு. ஆல்ரெடி வந்து பிப்ரவரி ஃபர்ஸ்ட் நமக்கு பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் இருந்ததுனால மார்க்கெட்ல வந்து வாலடைல் அதிகமா இருந்தது, மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே ஹெவியா இருந்தது. ஸோ அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் டே. நேற்று பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியன் டைம்ல அபவுட் 10 o'clock மேல யூஎஸ் நமக்கு டாரிஃப் வந்து லெஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 25% இருந்து 18% சேஞ்ச் பண்ணாங்க. தென் ட்ரேட் டீல்ஸ் எல்லாமே சைன் ஆயிருக்கு. ஸோ அந்த நியூஸ் காரணமா நைட்டே வந்து நம்மளோட ஃபாரின் இண்டெக்ஸ் ஆன கிஃப்ட் நிஃப்டி வந்து 1000 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்தியன் மார்க்கெட் இருக்கும். ஸோ இந்தியன் மார்க்கெட் வந்து மார்னிங்கே வந்து கேப் அப்ல தான் ஓப்பன் ஆனாங்க. ஸோ லெவல்ஸ் எதுவுமே இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகல. கேப் அப்ல ஓப்பன் ஆன மார்க்கெட் சின்ன கேப் அப்லாம் இல்ல. இன்னைக்கு 1200 பாயிண்ட்ஸ் அபோவ் தான் மார்க்கெட்டே கேப் அப் ஆயிருந்தது. ஸோ கேப் அப் ஆன மார்க்கெட் ப்ராஃபிட் புக்கிங்னால ஷார்ப்பா ஃபால் ஆயிட்டாங்க காலையில. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் ஷார்ட் ஃபாலிங் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்ல ஒரு கன்சால்டேட் மூவ்மெண்ட் தான் இருந்தது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. இன்னைக்கு எக்ஸ்பீரி கூட வீக்லி எக்ஸ்பீரி இருந்ததுனால மார்க்கெட்ல வந்து கன்சல்டேஷன் அதிகமா இருந்தது. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நமக்கு டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் ட்ரேட் டீல்ஸ் எல்லாமே சைன் ஆனதுனால இந்த மாதிரி வந்து லெவல்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாம போயிருச்சு. ஸோ நாளைக்கான லெவல்ஸ் இப்போ கொடுக்குறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க.